அன்பான மக்களே, பொறுமைன்னு ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லை தாண்டும்போது ஒரு டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இப்போ ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் மேயர் பிரியா நடந்துட்டு டிக்கெட் வாங்குறதா சொல்லிட்டு மேயர் பிரியா நடந்துக்கிட்ட லட்சணத்தை நானும் பார்த்தேன். என்னன்னு கேட்டால், ஒரு மதிப்பு மரியாதைன்னு ஒன்று இருக்குது, சரியா? அந்த மதிப்பை அவங்களே கெடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. தயவு செஞ்சு இதெல்லாம் இந்த மாதிரி இதுக்கெலாம் மாற்றம் வேணும் அப்படின்னு என்னென்னா நாம தான் அப்படிங்கிற ஆணவம், திமுரு இதெல்லாம் ஒரு போஸ்டிங்கில் இருந்துட்டு மக்களுக்கு செய்கிறதுக்கு வந்துட்டு இந்த சீனெல்லாம் போடக்கூடாது. ரொம்ப ஆடாதீங்கம்மா, டப்பா டான்ஸ் ஆடிடும். எம்எல்ஏ பல்லவி பொண்ணு வந்து பேசின விதம் வந்து பொறுமையாக தன்னடக்கத்தோட தான் செயலில் ரொம்ப குறிக்கோளாக இருக்கிறோம் அப்படிங்கிறதும், அதே மாதிரி தலைமையில் இருக்கக்கூடிய எங்கள் தலைவரை பொறுமையை கையாளும் போது நானும் வெயிட் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணுவேன்னு சொல்லி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தட்டி வைக்கிட்டாங்க. அந்த 2 வாரத்திலேயே எல்லா வேலையுமே முடிஞ்சிடுச்சு. ஆனால் இந்த மேயர் பிரியாவினுடைய தலகணம் இயல்பான செயலான இருக்கிற மாதிரி தெரில. எனக்கு அவ்வளோ கோபம் வருது. என்ன சொல்கிறது, பஸ்ஸுக்குள்ளே இருக்கிறேன், இல்லைன்னா வீட்டிலேருந்து வீடியோ போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய பேசிடுவேன். பட்டு நடைமுறை சாத்தியம் இல்லை. மக்களை புரிஞ்சு யாரை நமக்கு வழி நடத்தலாம் கொண்டு வரணுங்கிறத முடிவு பண்ணிக்கணும்.